ராமமூர்த்தி என்னும் பெயரும். திரு ராமமூர்த்தி அவர்களை வருக வருக என அழைக்கிறேன். எல்லோருக்கும் என் அன்பு கலந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎம்எஸ் அப்படி என்றால் அது மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் என்ற ஒரு பாடலை கம்போஸ் பண்ணி கொடுத்தவர் அவர் வாலி. அதனால் அந்த மூன்றெழுத்து அந்த டிஎம்எஸ் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் அவர்களை நாம் மறக்க முடியாது. அப்படி உள்ள ஒரு டிஎம்எஸ் இன்று கலைஞர் முன்னணியில் பாராட்டு பெறுபவர் என்றால் அதற்கு ஈடே கிடையாது. ஒரு கலைஞர் ஒரு பாராட்டுறதுன்னா அது மிகவும் மிகவும் பெருமை. அதை தவிர ஒரு பாட்டு நாங்கள் கம்போஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 10 மணி நேரமும் ஆகும், 10 நாளும் ஆகும், 10 நிமிஷமும் ஆகும். இதனாலெல்லாம் கம்போஸ் பண்ணி கொடுப்போம். ஆனால் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அர்த்த பாவங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து அழகாக பாடி கொடுத்து எங்களுக்கு பெருமை தேடி தந்தவர் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் அவர்கள். தவிர எங்கே நிம்மதி என்கிற பாடல் வேறு யாராலும் பாட முடியாது. அப்பேற்பட்ட பாடல். காலையில் நாங்கள் 9 மணிக்கு ஸ்டுடியோவுக்கு போனோம். ராத்திரி 9 மணிக்கு தான் அந்த பாடல் முடிஞ்சுது. ஆனால் அந்த காலத்தில் பாடினா கண்டினியூவாக பாடிடணும், சேர்ந்த மாதிரி பாடணும். நடுவில் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா பழையபடியும் முதல்ல இருந்து பாடணும். அவ்வளவு சிரமப்பட்டு பாடி அவர் எங்களுக்கு பேர் கொடுத்து வாங்கினவர். ஆகையினால் அவர் நீடூழி வாழ்க வாழ்க. தவிர மதிப்பிற்குரிய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களை நான் மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது, என்றும் மறக்க முடியாது. அவர்களை மறந்தால் தமிழை மறக்கிற மாதிரி. தமிழும் 3 எழுத்து தான். தமிழ் பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மதுரையும் 3 எழுத்து தான். மதுரை அந்த 3 எழுத்துக்கு எவ்வளோ பெருமை இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் கலைஞர் அர்த்தம் சொல்லுவார். எப்படின்னா ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்கிறேன். பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லுவார்கள். வாஸ்தவம்தான். பரதம்னா என்ன பொருள் யாருக்காக தெரியுமா? பரதத்துக்கு கலைஞர் ஐயா அவர்கள் விளக்கம் சொன்னார். பரதம் அந்த 4 எழுத்தில் பாரதயும், அந்த ராணாவில் அந்த சின்ன கோடு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துட்டா பாதம்னு பேர். பாதம் ரொம்ப முக்கியம் பரதத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த ராவை எடுத்துட்டோன்னு வச்சுங்க, 4 எழுத்தில் பதம். பதம் ரொம்ப முக்கியமான விஷயம் நாட்டியத்துக்கு, பரதநாட்டியத்துக்கு. அதுக்கப்புறம் இதை தவிர இந்த பானாவையும் ராணாவையும் எடுத்துட்டா தம் ரொம்ப முக்கியம். ஆடக்கூடியவங்களுக்கு தம் ரொம்ப முக்கியம். அதையும் எடுத்துட்டா டான்ஸ் பண்ணுற வரவங்க ரதம் மாதிரி சிங்காரிச்சுக்கிட்டு வரணும். அதனால் அந்த பரதத்துக்கு விளக்கம் தந்த கலைஞர் ஐயா அவர்களை நான் மறக்க முடியுமா? எனக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்து தந்த காகிதமோட என்ற பாடல் பாட பாட அவர் எழுதி கொண்டே இருந்தார். அப்படி ஒரு ஸ்பீடான கலைஞர், கவிஞர், தமிழுக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை படைத்தவர். அதனால் அவர் கண்டிப்பாக முறிக்க முடியாது. இந்த விழாவை ரொம்ப பிரமாதமாக ஏற்படுத்திய அஞ்சானஞ்சன் யார் அழகிரி அவர்கள்,
அழகிரி. கிரினா மலை, அழனா அழகு. அந்த மலர் அவ்வளோ அழகாக இருக்குமா, அழகிரியாம். அதனால தான் அழகிரி அவருக்கு பேர். ஆனால் இந்த விழாவை ரொம்ப சிறப்பிக்க செய்த தந்தமைக்கு அஞ்ஞானஞ்சனன் அழகிரி அவர்களையும் மற்ற ஏனோர்களையும் என் வாழ்த்துக்கள் கூறி மற்ற ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நிறைந்த சொற்கள் இதயம் காட்டின. உயிரான குரல்வேந்தர் வாழ்த்தில் இசைவேந்தர் ராமமூர்த்தி இதயங்களை கட்டிவிட்டார். நன்றி ஐயா. பாடலை கோர்த்திடும் பட்டு நூலே, கவிதை வாசிக்கும் வாத்தியமே, டிஎம்எஸ் குரல் என்னும் தேன் தாங்கிய பாத்திரமே, டிஎம்எஸ் குரல் என்னும் மலர் கோர்த்த நாரே, மெல்லிசை மன்னரோ மென்மனத்து மன்னரோ எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களே, வருக வருக வாழ்த்துகவே, நாதம் வாழ்த்தட்டும் நாதத்தையே. தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் பிள்ளையோ பிள்ளை நான் அவருக்கு. பல வருடங்களாக என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவர் மட்டுமில்லை, என் உயிரினும் மேலான எனது ஆசான். நான் வளர்ந்து வர காரணமாக இருந்த அவருக்கு முதல் என்னுடைய அருமை அண்ணன் டிஎம்எஸ்க்கு பாராட்டு விழாவுக்கு தலைமை தாங்கிறார், அவருடைய மகன் நடத்துகிறாருன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது உலகத்தில். எங்களை மாதிரி இசையமைப்பாளர்கள்லாம் 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு குழந்தையை வளர்த்த சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். அந்த குழந்தையை நல்ல விதமாக வளர்த்து அந்த குழந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறது தான் டிஎம்எஸ் அவர்கள் மாதிரி பாடகர்கள் என்ற அபிப்பிராயம் உள்ளவன் நான். அதே மாதிரி இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் சிகரங்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இசையமைக்க வேண்டிய விதம், பாட வேண்டிய விதம் எல்லாம் கூட இருந்து கற்றுக் கொடுத்து எங்களை தயார் செய்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாராட்டு விழாவுக்கு நான் சொல்ல முடியாத அளவு சந்தோஷப்பட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கும்போதும் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்கும்போதும். டிஎம்எஸ் நான் சொல்லுவேன், எப்போவும் எல்லா மேடையிலும் சொன்னேன், ஒரே ஒரு சன், ஒரே ஒரு மூன், ஒரே ஒரு டிஎம்எஸ். அப்படிப்பட்ட ஒரு பாடகர் எங்களுக்கு பாடி, எங்கள் பாடல்களை பாடி எங்கள் குழந்தைகளை வளர்த்துற மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து வளர்த்து குழந்தைகளை எல்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுத்து பாடக்கூடிய அவருக்கு இந்த ஒரு நல்ல விதத்தில் பாராட்டு விழா நடக்குதுனாக்கா என்னை மாதிரியோ எங்களை மாதிரியோ சந்தோஷப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கவிஞர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு டைரக்டர், பாடகர்கள், வாசிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து டீம் ஒர்க்கு தான் இந்த இசை. அதனால் அவருக்கு கொடுக்குற இந்த பாராட்டு விழா எங்கள் எல்லோருக்கும் இசை உலக சார்பில் நான் சத்தியமாக சொல்லிக் கொள்கிறேன், எல்லோருக்கும் பெருமை, எல்லோருக்கும் ஆனந்தம். அதுவும் கலைஞர் கையில் கிடைக்கிறதா பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும், பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவர் நீடூழி வாழணும். எனக்கு அவரை பல வருஷங்களாக தெரியும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஜூபிட்டர் மிஷில் இருக்கும்போது தெரியும் யார் கலைஞர் அவரை. அவர் எனக்கு வாழ்க்கையிலே நான் இறந்து போனாலும் என்னை நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாடலுக்கு இசையமைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நீராறும் கடல் கொடுத்த அந்த பாடலுக்கு நான் தான் இசையமைத்து கொடுத்தேன். அதுக்கு ஒரு 10-12 டியூன் போட்டு கொடுத்தேன். அவர் செலக்ட் பண்ணி அது முதல் டியூன் ஓகே பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வரம் கொடுத்தவர் அவர். வாழ்க்கையில் நான் அவரை மறக்கவே முடியாது. ஒரு கலைஞர் அவர்கள், ஒரு அறிஞர் அண்ணா, ஒரு எம்ஜிஆர், ஒரு எஸ்எம் சுப்பையா நாயுடு, எனக்கு வழிகாட்டிய என்னுடைய ராமூர்த்தி அண்ணன், இவர்களெல்லாம் நான் மறக்க முடியாது. அதே மாதிரி டிஎம்எஸ் அவர்களும் சுசீலா அவர்களும் மிகச்சிறந்த அளவுக்கு பாடி எங்களை போல இசையமைப்பாளர்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி இந்த விழாவை நல்ல விதமாக நடத்துவதற்கு நமது இனிய நண்பர், அவரை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, அஞ்சானஞ்சன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தோணலை, என்னுடைய அருமை தம்பின்னு தான் தோணுது எனக்கு. அவர் அவ்வளோ நல்ல ஒரு இறக்கமுள்ள மனிதர், மனித நேயம் உள்ளவர். மனித நேயம் தான் முக்கியம். எவ்வளோ போய் ஆளாலும் ஆயிடுங்க, அந்த மனித நேயம் உள்ள மனுஷன் தான் அவர் அழகிரி அவர்கள். அதுக்காக அவரை ரொம்ப பாராட்டுகிறேன். எந்த சினிமா உலகத்திலும் இந்த மாதிரி பாராட்டு விழா யாருக்கும் எடுக்க முடியாது, இனிமேல் எடுத்து பார்க்க முடியாது. வாழ்க டிஎம்எஸ், வாழ்க வளர்க என்று இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தந்த அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வாழ்க வணக்கம் நன்றி என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம். என் இசைக்கு மட்டுமா நீங்கள் வசமாவீர்கள், என் பேச்சுக்கும் வசமாவீர்கள் என்று எம்மை வசைப்படுத்தி இருக்கிறார் மெல்லிசை மன்னர். நன்றி.
காற்றினிலே வரும் கீதம், இன்ப ஊற்றினிலே ஊறிடும் கீதம். பி சுஷீலா என்றிடும் போதினிலே, இன்ப தேன் வந்து பாயுமே காதினிலே. இசை அரசி என்றும் நீயே, என்றும் வசமாக்கும் இசையே. குழைய வைக்கும் குழைவே, இசைவானில் பறந்த இரு பறவை TMS சுஷீலா. இசைக்க வருவீர் வசியமாக்கும் இசைக்குயிலே, மலரட்டும் நினைவுகள் இம்மாபெரும் சபையினிலே. நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மதுரை மக்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ TMS அவர்களோட பாடி நல்லா இருக்காம இந்த விழாவுக்கு திரு அழகிரி அவர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு நீங்கள் கட்டாயமாக 6ஆம் தேதி TMS அவர்களுக்கும் இங்கே பெரிய விழா பண்ணுறோம், நீங்கள் கட்டாயமாக வரணும். அப்பா கூட வர்றாரு. அந்த அப்பா என்றாலே எனக்கு நமக்கு இந்த கலைக்காக அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தந்தை. திரு கலைஞர் அவர்கள் இந்த சினிமா உலகத்துக்கே அவர் பிதாமகன். அவர் அப்புறம் இவர் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு எனக்கு முதலாக நேஷ்னல் அவார்டு கிடைச்சது 69 கிடைச்சது. அப்போது கலைஞர் அவர்கள் தான் எனக்கு முதலாக அங்கே AVM செட்டியார் அவர்கள் எனக்கு பெரிய விழா பண்ணாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி அவர் கையால் நான் ஒரு அவார்டு வாங்கினேன். TK ராமூர்த்தி அவர்கள் இசை அமைச்சு காகித ஓடம் என்ற படத்தில் நம்ம கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த படம் அவங்களோட பணம் நான் பாடி அந்த பாட்டு எப்படி என்றால் அந்த பாடுறப்போ பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கிட்டு எனக்கு அந்த கதையெல்லாம் சொல்லி நீங்கள் நல்லா அழுது பாடணும். அப்போன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன வயசு. அது சரிங்க இல்லை பக்கத்தில் உட்காந்து ஸ்டோரி சொல்லி இந்த குழந்தைக்கு பாடுறாங்க. காகித ஓடம் கலையலை மீது போவது மூவரும். அப்போ ஏதோ பாடிட்டேன். ஒரு நாள் படம் வந்தது டிவியில். எனக்கு அறியாமலே அந்த கண்ணில் தண்ணி அப்படியே வந்துடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இங்கே இந்த அழகிரி அவர் இந்த பெரிய விழா நடத்தி TM சௌந்தரராஜன் அவர்களுக்கு அவர் எப்பவும் சொல்லுவார். TMS அவர்கள் எனக்கு நான் இத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறேன், எனக்கு யாருமே மரியாதை செலுத்தலை, எனக்கு ஒரு நல்ல விழா நடத்தலை. ஆனால் அந்த மறக்க முடியாத ஒரு விழா இப்போ இன்றைக்கி நடத்திருக்காங்க. அது எந்த ஒரு நாள் எதுக்குன்னு நான் தெலுங்கு சரியாக தமிழ் பேசல, பயமாக இருக்குது. அந்த எனக்கு 69 ஒரு விழா பண்ணியிருந்தார். அது பக்கத்தில் கலைஞர் உட்காந்துருக்காரு. என்ன அவனுக்கு தமிழ் தெரியுமா, தமிழில் பேசுகிறியா, தமிழ் எழுதிக்கிறியா அன்னு கேட்டார். அப்போது அது தெரியல எனக்கு. தெரியுமேன்னு சொன்னேன். ஆனால் தெலுங்கில் எழுதிட்டு ஸ்பீச்சு கொடுத்தேன். இப்போ தெலுங்கில் தமிழில் எழுத்துக்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா நேராக பேசிகிட்ருக்கேன். திரு வைரமுத்து, திரு வாலி அவர்கள் எல்லாருமே என்ன இப்போ நிறைய பேசுகிறிய, நீ ஸ்பீச் கொடுக்குறிய நல்லா அழகான்னு. ஆமாம் நான் சொன்னேன் இப்போ பாடுறது இல்லையே, அதுக்கு தான் ஸ்பீச் கொடுக்குறேன் சொல்லி ஒரே தமாஷா பேசிட்டு வந்துட்டுருந்தோம். அந்த மாதிரி இந்த விழா என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே முடியாது. எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவர் எதுக்கோ வரல. அதுக்கு பரவாயில்லை, எனக்கு ஒன்றும் தெரியல. ஃபோன் எடுத்தேன், நான் தான் எடுத்தேன். நான் யார் தெரியுமா அவனுக்கு கேட்டார். ஃபோனில் சரியாகவே அவர் வாய்ஸ் யார்